ஹலோ மக்களே! வெல்கம் டூ அவர் சேனல். இன்னைக்கு வந்து அம்மா, அப்பாவுக்கு வெட்டிங் டே. அதனால கோவிலுக்கு தான் போறோம். ஹாய் சொல்லுப்பா. அம்மா. ஹாய். இன்னைக்கு வந்து அம்மாக்கும், அப்பாவுக்கும் வெட்டிங் டே. எல்லாரும் விஷ் பண்ணுங்க. அம்மாவும் அப்பாவும் நிக்க வச்சு நாங்க மாத்தி மாத்தி போட்டோ எடுத்தோம். என்ன பண்றீங்க? ரோஸ் மில்க் எடுக்கிறேன். சரவணா ரோஸ் மில்க் போட்டான். சரவணா. ரோஸா ஓகே. ரோஸ் மில்க் போடா. லவ்லிக்கு அப்புறம் நாங்கள் வண்டியில் அனுப்பிச்சு நாங்கள் 3 பேர் மட்டும் பஸ்ஸில் வந்துட்டோம் டி நகருக்கு. நாங்கள் இப்போ டி நகர் ஏன் வந்தோம்னா டி நகரில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் அப்படியே கோவிலுக்கு நடந்து போயிட்டே இருந்தோம். பாதி வழியே அப்பா வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் போகிறப்போ கோவில் கூட்டமாக தான் இருந்தது. பிரசாதமா? ஆமா. நாங்கள் அப்படியே பெருமாள் சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு சாரா செல்வரிடம் தான் வந்தோம். ஏன்னா வீட்டில் அம்மாவோட பழைய ரிங் ஒன்று இருந்தது. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது ரிங் வாங்கலாம் தான் வந்தோம். இதுதான் நாங்கள் எடுத்த ரிங். இது வந்து வெட்டிங் டேக்கு அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு. நாங்கள் அப்படியே அப்பாவுக்கு பிளேஸ்லெட் எடுக்கலான்னு போயிட்டோம். கோல்டில் இல்லை, ஐம்பொன்னில் தான். அப்பா சைஸ்க்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது. இதுதான் அது. இது வந்து 70 ரூபாய் தான். இதுக்கு வந்து 6 மந்த் கேரண்டி இருக்கு. அம்மா வந்து இந்த அட்டிகை ஒன்று ஆசைப்பட்டு கேட்டாங்க. நாங்களும் வாங்கிட்டு வரோம்னு சொன்னோம். ஆனால் எனக்கு கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படியே நகை எடுத்துட்டு வெளில வரும்போது ஆப்போசிட்டில் சரணா ஸ்டோரில் இந்த மாதிரி பொம்மை இருந்தாங்க. இதை பார்த்தாலே எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால் நாங்கள் கடகடன்னு போய் ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அம்மாவும் அப்பாவும் வண்டியில் கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலான்னு அப்பாவுக்கு டிஷர்ட்டும் அம்மாவுக்கு சாரியும் தான் எடுத்தோம். தங்கச்சின்னா அப்பாவுக்கு டிஷர்ட் பார்த்துட்டு இருக்கா. மேடமோட செலெக்ஷன் தான் இது. பேக்கெட்டோடு நல்லா இருக்குல்ல, அப்பா கலருக்கு நல்லா இருக்கும். துணி நல்லா இருக்கு, ரேட்டும் கம்மியாக இருக்கு. தம்பியை போட்டு பார்க்க சொல்லலாம். அப்பாவுக்கும் தம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். கீழே அப்படியே அம்மாவுக்கு சாரீ பார்க்கலான்னு வந்துட்டோம். இது நாங்கள் ஏற்கனவே செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். இதுவே ஓகே பண்ணியாச்சு. நாங்கள் அப்படியே ரெண்டுமே பில் போட்டு கிளம்பிட்டோம். வெயில் அதிகமானதால வரும்போது அப்படியே பாதாம் மில்க் குடித்தோம். பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தா பஸ்ஸே இல்லை, ரொம்ப காலியாக இருந்தது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் 9am பஸ் வந்தது. அதில் ஏறி அப்படியே சைடாப்பேட் வந்துட்டோம். இதுதான் நாங்கள் வந்த பஸ்ஸு. சைடாப்பேட் ஏன் வந்தோம்னா பிரியாணி சாப்பிட தான். எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் பிரியாணி சாப்பிட வந்தோம். அம்மா அப்பா எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகணுன்னா கரெக்டாக இருந்தது. செம்ம கூட்டமாக இருந்தது. டைனிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செம்ம கூட்டமாக இருந்தது. ஆனால் செகண்ட் ஃப்ளோர் போக சொல்லிட்டாங்க. நாங்கள் போனதும் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்தோம். அப்படியே ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் 3 பேர் பார்த்துட்டே இருந்தாலும் அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. பிடிச்சிருக்கா? நல்லா. ஃபர்ஸ்ட் நமக்கு பிரெட் அல்வா தான் கொடுத்தாங்க. டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா ஆனியன் ரைட்டும் பிரிஞ்சால் கிரேவி வச்சுட்டு போயிட்டாங்க. சூப்பரா இருக்கியா? நல்லா இருக்கா?
எப்படி இருக்கு? என்ன சொன்னா இருக்கு? ஸ்வீட் சாப்பிட்டு காலி பண்றாருங்க. ஸ்வீட் சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட முடியாது. கம்மியா சாப்பிடுங்க. ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. துப்பாக்கிலாம் வச்சுருந்தாங்க. என் தம்பி உடனே ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். ஸ்மெல் சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா பிரியாணி? குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி தான் வாங்கிட்டோம் 340. சிக்கன் பிரியாணி வந்து 250. தந்தூரி ஆஃப் தந்தூரி 240. குஷ்கா வந்து 150. நாங்கள் 2 மட்டன் பிரியாணி ஒரு குஷ்கா வாங்கியிருந்தோம். அதுவே எங்கள் 5 பேருக்கு கரெக்டாக இருந்தது. எங்களால் சாப்பிட முடியலை. இப்போ நான் வந்து உங்களுக்கு பிரியாணி எப்படி சாப்பிட்றதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். கொஞ்சமாக மட்டன் பீஸ், ஆனியன் ரைட்டா, பிரிஞ்சால் கறி, எக் இது எல்லாத்தையும் வச்சு அப்படியே வாயில் போட்டுக்கணும். நாங்கள் சீக்கிரமாக வந்ததால் எங்களுக்கு இடம் கிடச்சிது. இல்லைனா செம்ம கூட்டமாக ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா. என் தங்கச்சி அங்கே தான் பிறந்தா. அவளே அவள் அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்கள் சாப்பிட்டு அம்மாவையும் அப்பாவும் வழி அமைச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம். ஃபைனலாக இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வரதுக்குள்ள அவங்க 2 பேரும் மோதிட்டையும் காப்பியும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டாங்க. ரிங் நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா கிட்ட இந்த டிசைன் இல்லை, அதனால தான் எடுத்தாங்க. இது வந்து அம்மாக்கும் அப்பாவுக்கும் 24th வெட்டிங் ஆனிவர்சரி. நெக்ஸ்ட் இயர் 25th வருது. அது இன்னும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஃப்ரைட் சிக்கன் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.